ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். சின்ன நெல்லிக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி அந்த தட்டு வச்சு அதை எல்லாத்தையும் அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வானல் வச்சு அதில் காஞ்ச மிளகா போட்டு ஒரு 12-13 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி வதக்கி எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு ஒரு வானலில் நிறைய எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த நீங்கள் இது பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்புக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுட்ரையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டால் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லம் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதையும் எடுத்து அதில் நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு கிண்டி எடுத்தால் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.